வெல்கம் டு ஃபில்மி டோட். இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா, ஸ்ரீகாந்த், ஈஸ்வரி ராவ் இவங்க எல்லாம் நடித்து சென்ற வருடம் ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக தெலுங்குல வெளியான படம் தான் பிண்டம். இந்த படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். வழக்கமான பேய் படங்கள் போலவே ஹீரோவுடைய குடும்பம் கம்மியான விலையில் வாங்கப்பட்ட ஒரு பங்களா வீட்டுக்கு குடியேறுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நாள்பட ஒரு சில அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு வரும்போது அந்த வீட்டில இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது, இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ்ந்தாகணும்னு சொல்லி அவங்கள காப்பாற்றுறதுக்கு பேய் ஓட்ட தெரிஞ்ச ஒரு சில மாந்திரிக விஷயங்களில் கை தேர்ந்த அண்ணம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதாவது ஈஸ்வரி ராவ் தான் அந்த கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய வர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் படத்துடைய முழு கதை, அப்புறம் திரைக்கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்துடைய முதல் பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சது இந்த படத்துடைய ஹாரர் எலிமெண்ட்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு ஹாரர் ரசிகர்கள் எல்லாருமே கவரும் வகையில் இந்த படத்துடைய ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. ஜம்ப் ஸ்கேர்ஸும் இந்த படத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நிறைய இடத்துல ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. ரொம்ப கிரிஞ்சாகவும் சீன்ஸ் இல்லாமல் ஒரு சில இடத்துல நம்பும்படியாகவும் அந்த ஹாரர் எலிமெண்ட்லாம் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் இரவு நேரங்களில் ஒரு நல்ல ஹோம் தியேட்டரில் போட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தா ஒரு நல்ல அனுபவத்தை இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு தரும். இதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவாக இந்த படத்துடைய ஃபிளாஷ்பேக்கில் வர ஒரு குட்டி கதையை சொல்லலாம். அந்த கதையின் மூலமாக ஒரு நல்ல மெசேஜை இந்த கிரூ வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த படம் முடியும் போது ஒரு நல்ல மெசேஜ் கூட தான் வந்து முடியும். ஆனால் அந்த மெசேஜ் சொல்ல வந்த விதத்தில் இவங்க ஒரு சில வைலன்ஸான காட்சிகளை கையாண்டிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பேசலாம். இப்போதைக்கு அந்த பிளாஷ்பேக் வந்து நமக்கு பிடிச்சது. அடுத்ததாக இந்த படத்துல ஈஸ்வரி ராவ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. படம் முழுக்கவே நகர இவங்க தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்காங்க. இவங்க பிளாஷ்பேக் சொல்ற மாதிரி தான் இந்த முழு படமே வந்து நகரும். ஒட்டுமொத்த படத்திலேயே இவங்களோட கேரக்டர் கொஞ்சம் மனசுல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரர் படங்களுக்கே உரித்தான பிஜிஎம் போர்ஷன்ஸ், கேமரா ஒர்க், விஷுவல் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஹாரர் படமாவே வந்திருக்கு. அதுக்கு மாற்று கருத்து எதுவும் கிடையாது. சரி, இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ் சைடுக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த படத்துடைய கதையினே சொல்லலாம். ரொம்ப அதர பழசான ஒரு கதை. பேய் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி கதை இல்லாம பேப்பர்ல எந்த ரைட்டருமே கையே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அதர பழசான ஒரு கதை. சரி, இதுக்கு திரைக்கதை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடத்துல திரைக்கதை நல்லா வச்சிருந்தாலும் ஒட்டுமொத்த படமா பார்க்கும்போது நீங்க சினிமா நிறைய பார்க்குற ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த திரைக்கதை எல்லாமே அடுத்து இதுதான் வரப்போகுதுன்னு ரொம்ப அசால்ட்டா யூகிக்க முடியும். அந்த அளவுக்கு ரைட்டிங்ல பெருசா எதுவுமே இல்லாம வெறும் ஹாரர் எலிமெண்ட்ஸ் நம்பி மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு படம். ரொம்ப சினிமா பார்க்குற ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் முக்கியமான கேரக்டர்ல வர ஸ்ரீகாந்த், அவருடைய ஆக்டிங் நிறைய இடத்துல இந்த படத்துல சொதப்பி இருக்காரு. இன்னமும் அவர் இந்த படத்துக்கு மெருகேற்றி அந்த ஹாரர் போர்ஷன் எல்லாம் வரும்போது இன்னும் எக்ஸ்பிரஷன்ல நல்லா பண்ணியிருக்கலாம். மேலும் இந்த படத்துல அவருக்கு நடிக்க நிறைய ஸ்கோப் இருந்தும் அதை பெரிய அளவுல இவர் தவற விட்டுருக்காரு. அதன் பிறகு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேரக்டர் ரைட்டிங் அண்ணம்மா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை தவிர மற்ற எந்த கேரக்டருக்கும் பெருசா வலு இல்ல. அதனால எந்த கேரக்டருமே மனசுல ஒட்டல. இதன் பிறகு பிளாஷ்பேக்ல ஒரு வைலன்ஸ் காட்சி வரும் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த காட்சி வந்து படத்துக்கு தேவையான காட்சி அப்படின்னே சொன்னாலும் அதை கையாளும் விதத்துல கொஞ்சம் சாஃப்டா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு சீனுக்காகவே இப்போ இந்த படத்தை நான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரெஃபர் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் வருது. ஃபைனலா இந்த படம் பத்தி சொல்லணும்னா ஹாரர் எலிமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல எனக்கு ஹாரர் படமா இருந்தாலும் திரைக்கதை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை இந்த படம் எந்த அளவுக்கு கவரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ இந்த தெலுங்கு படம் வந்து தமிழ் டப்பிங்லேயே ஹாகா ஓடிடி, அமேசான் பிரைம் ரெண்டுத்திலுமே அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ஃபில்மி டூ தரக்கூடிய ரேட்டிங் 2.5 out of 5. மேலும் இதே போன்ற ஒரு ரிவ்யூவில் நாம் சந்திப்போம்.